அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் மருத நிலத்தை சமப்படுத்தி சேற்று வயலாடி நாற்று நட்டு பல மக்களுக்கு உணவளித்த கூட்டம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசு வழிவந்த சம்சாரி மகன்கள். அந்த சம்சாரி மகன் வழியில் வந்த இந்த சம்சாரி மகன் பேசுகின்றேன். அதாவது இப்போ மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட்டு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு மற்றும் இந்தியா வரை கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். இதன் மூலம் மாரி செல்வராஜ் ஒரு இயக்குனர் சிகரமாக வளர்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த படத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை யாருமே எந்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே மாரி செல்வராஜ் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் அப்படியே ஒரு இயற்கையான ஒரு கிராமத்துக்கே கொண்டு போய் அப்படியே 2.25 மணி நேரத்தை அப்படியே அந்த படம் பார்க்குறவங்கள அப்படியே மெய்சிலுக்க வச்சுருக்க அப்படி நம்ம மாரி செல்வராஜ். இந்த படத்தில் இந்த நமது ஹீரோவாக நடிச்சிருக்கும் நமது சியான் விக்ரமோட மகன் துரு விக்ரம். அவரை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு விக்ரம் அறிமுகமான மீரா படத்தில் எப்படி இருப்பாப்படியோ அதே மாதிரி அவ்வளோ லட்சணமாக இருக்கா. அப்படி சூப்பராக இருக்கா. அப்படி உண்மையிலே ஒரு கபடி பிளேயர் எப்படி தத்துரூபமாக இருக்கணுமோ அதை அப்படியே சூப்பராக அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்கா. அப்படி நமது துரு விக்ரம். உண்மையிலே அவருக்கு உண்மையிலே வாழ்த்து சொல்லணும். உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்கா அப்படி நமது துரு விக்ரம். அப்புறம் இந்த படத்தில் ரெண்டாவது ஹீரோயினி அனுப்பமா உண்மையிலே அம்சமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஹீரோவை விட வயசு அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை மாரி செல்வராஜ் வச்சுருப்பாப்படி. ஆனால் படத்தில் பார்க்குறப்ப அப்படி வயசு வித்தியாசமெல்லாம் தெரியல. அப்புறம் பார்த்தோம்னாக்கா பசுபதி, நடிகர் பசுபதி. உண்மையிலே துரு விக்ரம் அப்படியே போட்டு தன்னுடைய அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்புடைய பாச பிணைப்பில் எப்படி விட்டு கொடுக்காம ஒரு மகனை அடித்தா அப்பா எப்படி துடிக்கிறாப்படியோ அதே மாதிரி ஒரு 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 மகனை அடித்தா எப்படி அப்பா துடிக்கிறாப்படியோ அந்த ஒரு பாச பிணைப்பை அப்படியே அருமையாக மாரி செல்வராஜ் எடுத்து காட்டியிருக்கா அப்படி. அப்புறம் இன்னும் சொல்லணும்னா இசையமைப்பாளர் இந்த பிரசன்னாவா நவாஸ் கே பிரசன்னா. உண்மையிலே இந்த படத்தில் இசையில் அப்படியே சல்லையை பிரட்டியிருக்கா அப்படி. உண்மையிலே அவரெல்லாம் உண்மையிலே இன்னும் வளரணும். உண்மையிலே ஆனால் மாரி செல்வராஜெலாம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கெலாம் உண்மையிலே அவரை பாராட்டணும். உண்மையாக மாரி செல்வராஜை பாராட்டணும். இப்படி உண்மையாக அழகான ஒரு கிராமத்தை அப்படியே உருவாக்கி அப்படியே படம் பார்க்குற ஒரு மக்களை அப்படியே ஒரு கிராமத்தில் எப்படி ஒரு மண்பானை சாப்பாடு எப்படி சாப்பிடுவோமோ அந்த ஒரு கிராமத்து மண் வாசனை, கிராமத்து அப்படியே வாழ்வியலை அப்படியே திரையில் அப்படியே மாரி செல்வராஜ் அப்படியே தெறிக்க விட்டுருக்கா அப்படி. அப்புறம் அவங்க அக்காவை துருவோட அக்கா உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த துருவோட அம்மா சின்ன பிள்ளையில் இருக்கிறப்பே பாம்பு கடிச்சு செத்துருவாங்க. ஆனால் அந்த அம்மாவை ஈடுகட்டக்கூடிய வகையில் அந்த அக்கா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படிலாம் படம் எடுத்த மாரி செல்வராஜை சில பேர் இந்த யூடியூப் சேனலில் இந்த ஃபேஸ்புக்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க பார்த்துக்க. அப்புறம் இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னு தெரியுமா? அந்த படம் வெளியாகி இந்த தீபாவளி டயத்தில் மாரி செல்வராஜ் இந்த வெற்றி விழா ஆடியன்ஸ்லாம் எப்படி நம்ம படத்தை பார்க்குறாங்க, அவங்க என்ன எப்படி இருக்குது அப்படின்றத தெரியறதுக்காக திருநெல்வேலியில் அந்த ஒரு தியேட்டருக்கு வந்தாப்படி. அப்போ பார்த்தோம்னாக்கா
இந்த செய்தியாளர்ன்னு சொல்லிக்கிட்டு ஜாதி வெறியர்கள் செய்தியாளர் 4 பேர் சூழ்ந்துக்கிட்டு அவர் மனசை நோகடிக்கிற மாதிரி அவங்க வந்து ஜாதி வெறியில் எவ்வளவு கேடுகட்டத்தனமாக நடக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் உண்மையிலே எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா? அப்போ வந்து மாரி செல்வராஜ் சொல்கிறாப்படி, அதாவது வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஆடியன்ஸை பார்த்து கத்தவும் சொல்கிறாப்படி, நான் வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து சாராயத்தை கொடுக்கல. அதாவது ஒரு அடிமட்ட மனுஷன் வந்து அத்தனை தடைகளையும் வந்து அத்தனை தடைகளையும் தாண்டி முன்னேறி வாழ்க்கையில் வந்து கல்வி பல முக்கியமான கல்வியில் முக்கியமாக மட்டும் ஸ்போர்ட்ஸில் வந்து முக்கியமாக வந்து பல தடைகளை தாண்டி முன்னேறி வரணுன்ற ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்படி. இவங்க பூரா குருட்டாயில்தனமாக பல கேள்விகளை எழுப்பி அந்தால வந்து மன உளைச்சலுக்கு ஆக்குறாங்க இந்த நாதாரி பயலுக. நீங்களாம் என்னைக்குடா திருந்துவீங்க? உங்கள் ஜாதியோட வக்கிர புத்தி என்றைக்குமே மாறாதாடா? ஏடா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த முதல் மரியாதை படத்தில் இந்த வீராசாமி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி படம் எடுத்தால் நீங்கள் அப்படியே கொண்டாடுறது. ஏடா இன்னும் வந்து இந்த தேவர் மகன், இந்த சின்ன கவுண்டரு இதுலலாம் தான் கோமணம் கட்டிக்கிட்டு இந்த ராஜிக்கிறேன், இந்த விஜயகுமார்லாம் வந்து இந்த விளங்காத டயலாக்கை பேசிக்கிட்டு அப்படியே ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறது, அதை கொண்டாடுறது. இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மாரி செல்வராஜ் அது பூராத்தையும் அடித்து நொறுக்கி விட்டா அப்படி பூரா வந்து அடித்து நொறுக்கி விட்டுறா அப்படி பார்த்துக்க. பூரா அந்த சாதி சுயசாதி இதை எடுத்துக்கிட்டு எங்களை இந்த கீழே இருக்கிறவங்கள பூரா அடிமைத்தனமாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறத பூரா அடித்து நொறுக்கி விட்டா அப்படி பூரா டர்ரு வாங்குறாங்க டர்ரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 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 கிளிசோசியம் பார்க்குற மாதிரி ஒரு தெரிப்பான் பாரு, இந்த ஹரிசானார் இந்த சிட்டுக்குருவிலே விற்கிற மாதிரி ஒரு தெரிப்பான் பார்த்தியா? இவன் பார்த்தோம்னாக்க பூரா அப்படியே கதறி கண்ணீர் வரையான் பார்த்துக்க. அப்படியே பார்த்தோம்னாக்க கதறி கண்ணீர் வரையான் பார்த்துக்க. இவனுக்கு வந்து எச்சரிக்கை சொல்கிறது என்ன தெரியுமா? இவன் வந்து இந்த கவின் கொலை வழக்கிலேருந்தே வந்து இந்த காவல்துறை பின்புலத்தை வச்சுக்கிட்டு இவன் பேசுகிற பேச்சு பூரா ரொம்ப அசிங்கமான பேச்சு. இவனுக்கு கவின் கொலை வழக்குக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இவன் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பேசிக்கிட்டு இது வந்து 2 வீட்டுக்குமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியே வந்து அந்த கவின் கொலை வழக்கை வந்து அப்படியே நீர்த்து போக வச்சிட்டான் பார்த்துக்க. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த இனத்தோட தான் சேரணும் அப்படின்றது, இன்னும் பல விதமான ஒரு தேவையில்லாத பிசிஆர் சட்டை வேணாம்ன்றது. இத்து போனவனே, எங்கள் தேவேந்திர வேளாளருக்கு வந்து பிசிஆர் சட்டை எங்களுக்கு தேவையில்லடா நாய். ஏன்னா எங்களுக்கு வந்து பட்டியல் விளையாடுறது தான்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தன்மானம், எங்களுடைய மான மரியாதை எல்லாமே இந்த பட்டியல் விளையாடுறது தான்டா இருக்குது. சொரிசானாரே, நீயெல்லாம் எங்களுடைய சமுதாயத்தை பற்றி பேசணுமென்று ஒரு அவசியமே கிடையாது. என்ன அவசியம்னு கிடையவே கிடையாது. என்ன உன்னுடைய போக்கை வந்து நீ கண்டிப்பாக வந்து நீ வந்து திருத்திக்க. என்ன உன்னுடைய பேச்சை பூரா இந்த கவின் கொலை வழக்கிலேருந்து பூரா வந்து உன்னுடைய பேச்சை பூரா அப்படியே கேட்டு கொதிச்சு போயிருக்காங்க. ஒரு கோல்டு மெடல் வாங்கின கவின்னு இழந்துட்டு எங்களுடைய சமுதாயம் எவ்வளவு தத்தளிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? வந்து வாய்கிலேயே பேசுகிறது. நடா நாய், ஒரு உயிரை இழந்துட்டு அவங்க குடும்பம் எப்படி வேதனையில் இருக்குது. இந்த நாய் வந்து அப்படியே பேசுகிறேன் பார்த்துக்க. இது ரெண்டு வீட்டுக்குடைய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரியே சொல்லி அதே மாதிரி காவல்துறையும் வந்து இந்த கவின் கொலை வழக்கில் இது 2 வீட்டுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதிரியே முடித்து இன்றைக்கி வந்து அந்த கவின் கொலை வழக்கில் இருக்கிற அந்த கூலிப்படை எந்த விஷயமே மக்களுக்கு வந்து தெரியாமல் போச்சுடா. பரதேசி நாயே, மீண்டும் சொல்கிறேன், இந்த சிட்டுக்குருவியில் விற்கிற மாதிரி இருப்பான் பாரு, அந்த சொரி சானார், அதாவது அந்த கோல்டு கவரிங் போட்டுக்கு தெரியாமல் பாரு, பொம்பளை மாதிரி. அவனுக்கு வந்து உண்மையிலே இது வந்து எச்சரிக்கையான பதிவு. என்ன எங்கள் பயலுக பூரா பெரிய அகராதி பிடிச்சவங்க. என்ன இன்னொன்று சொல்லிக்கிறேன், அதாவது வந்து திமிரு பிடிச்சவங்க, திமிருக்கே பிடிச்சவங்க எதையாவது செஞ்சு விட்டுருவாங்க, தட்டி காய போட்டுருவாங்க. என்ன இந்த போக்கை வந்து நீ இன்னைக்கூட நிறுத்திக்க. என்ன
எங்களோட சமுதாய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இனிமேல் தலையிடுறதை நிறுத்திக்க. என்ன இது வந்து இறுதி எச்சரிக்கை. ஆமாம், எல்லாருமே போய் இந்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான பைசன் படத்தை பார்க்கணும். உண்மையிலே நல்ல அழகாக ஒரு கிராமத்து மண் வாசனை, அதாவது உழவர் சம்மந்தப்பட்ட விஷயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உண்மையிலே வந்து அற்புதமாக வந்து எடுத்திருக்காப்படி. உண்மையிலே எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றியோட செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.